பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா துவக்கப்பள்ளி முதல் முனைவர் பட்டம் பெறுவது வரையிலான கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர். அதில் படித்து வெளிவரும் மாணவர்கள் தங்களை சாயி மாணவர், சாயி ஸ்டூடெண்ட் என்று சொல்லிக் கொள்வது இயல்பான ஒன்றே. எனினும் ஆன்மீக தளத்தில் மிக உயரிய ஸ்தானத்தில் விளங்கும் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் மாணவர் என்று சொல்லிக்கொள்ள அவரது கல்வி சாலைகளில் படித்து பட்டம் பெறுவது மட்டும் போதுமா என்ற கேள்விக்கு பாபாவே விடையளித்துள்ளார். ஒரு பல்கலைக்கழகம் எவ்வாறு குறிப்பிட்ட பாடத்திட்டங்களை தந்து குறிப்பிட்ட வருகை பதிவை நிர்ணயித்து பரீட்சைகள் நடத்தி தேர்ச்சி பெறுபவர்களை அங்கீகாரம் செய்கிறதோ அதை போலவே நான் ஒவ்வொருவருக்கும் அவரவர் வாழ்வின் மூலமே கற்றுத்தரும் பாடங்களை சரியாக கற்றுத்தேறி எனது வருகை பதிவேட்டிற்கு போதுமான வருகையை பதிவு செய்து நான் அவர்களின் வாழ்வில் தோற்றுவிக்கும் சோதனைகள் எனும் தேர்வுகளை சந்தித்து தேர்ச்சி பெறும் நபர்களே எனது மாணவர்கள் என்று பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா திட்டவட்டமாக அறிவித்தார். பாபா ஏற்படுத்திய கல்வி நிறுவனங்கள் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றனவே ஒழிய அந்த நிறுவனங்களில் கல்வி பயின்ற அனைவருக்குமே சாயி ஸ்டூடெண்ட் என்ற அங்கீகாரம் கிடைத்துவிட்டதாக அர்த்தம் இல்லை. மேலும் ஸ்ரீ சத்யசாய் கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலாத மனிதர்களும், ஏன் எந்த கல்வி நிறுவனத்திலுமே கூட கல்வி பெறாத மனிதர்களும் கூட பாபாவின் மேற்சொன்ன எதிர்பார்ப்புகளுக்கு உட்பட்டு வாழும்போது சாயி ஸ்டூடெண்ட், சாயி மாணவர் என்கிற அங்கீகாரத்தை பெறுகிறார் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை.